ஹலோ சில்ட்ரன், இந்த வீடியோவில் நம்ம என்சிஆர்டி ரிலீஸ் பண்ணியிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்சிஆர்டியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இந்த என்சிஆர்டியோட கரிக்குலம் தான் நம்ம எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நியூ என்இபி படி நம்மளோட சிலபஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அப்டேட் தான் நம்மளுக்கு எஸ்டர்டே 17th March வந்து என்சிஆர்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. The new NCERT textbooks for grade 1 to 8 have been developed and are available in both print and digital format. ஸோ என்சிஆர்டியோட புது டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அது கிரேட் 1 to 8 வரைக்கும் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா ncrt.nic.in வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு அமேசானில் அதர் வெப்சைட்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். அண்ட் கிரேட் 9க்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூ டெக்ஸ்ட் புக் வந்து ஸ்டில் அண்டர் ப்ரோசஸில் தான் இருக்குது. பட் 2026-27 இந்த அகாடமிக் இயர்க்கே நம்ம அது ஃபாலோ பண்ண போகிறோம். ஆல்ரெடி கிரேட் 9ஓட சிலபஸ் வந்து என்சிஆர்டியோட வெப்சைட்டில் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் த நியூ டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் கிரேட் 10 and 11க்கு நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போ இந்த அகாடமிக் இயருக்கு 2026-27க்கு கிரேட் 10 and 11க்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் புக்ஸே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.